சூப்பர் ஸ்டாரோடைய பிறந்தநாளை முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படையப்பா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படையப்பா படத்தை பத்தி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் அதுல முக்கியமான விஷயமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையப்பா 2 வந்து நாங்க எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கான ஸ்டோரி டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டோரி எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா படையப்பா 2 பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீலாம்பரி அப்படிங்கிற டைட்டில் படையப்பா 2 பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ படையப்பா எப்படிப்பட்ட திரைப்படம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். தரமான படம், நிறைய பேருக்கு பிடிச்ச திரைப்படமாமே அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்ட் 2 எடுத்து அதோட பேரையுமே கெடுக்காம இருந்தா ஓகே தான். ஏன்னா இப்போ வர நிறைய பார்ட் 2 படங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த ஃபர்னிச்சர் என்னாக போதோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ படையப்பா படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் எழுதியிருந்தாரு. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒருவேளை இந்த படையப்பா 2 ஓகே ஆச்சு அப்படின்னா இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா கே.எஸ். ரவிக்குமார் பண்றதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரே டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வாய்ப்புலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டாரோடைய டாட்டர்ஸான ஐஸ்வர்யா அல்லது சௌந்தர்யா இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தங்க படையப்பா 2 டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கான கதை வந்து ஓகே ஆகணும், ஸ்டோரி வந்து கரெக்டா இருந்தா தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.